Western Gods Herbals. இயற்கை உணவே மருந்து. வழங்குபவர் பாரம்பரிய வைத்தியர் ராஜமாணிக்கம். இடுப்பு வலின்னு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லாதால் இடுப்பு பலம் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க இடுப்பு சத்து போய் ஏண்டா இருக்கேன்னா இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டில் இடுப்புக்கான சத்து போகிறதே கிடையாது. அன்னைக்கு எல்லாருமே பலசாலியாக இருந்தாங்க. 90 வயசு வரைக்கும் சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 100 வயசுக்கு மேலே இருந்ததால் இறக்கலைன்னு சொல்லி பானைக்குள்ளே இறக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்களாலே இடுப்பில் கை வச்சு நடக்கிறாங்க. சரியான உணவு இல்லை, ரசாயன உணவுகள் சாப்பிட்றாங்க. ரசாயன உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்? இடுப்பு செத்து போயிடுது. L4 L5 ஜவ்வு வெடித்து வெளியில் வந்துருச்சுன்றாங்க. அதுக்கு இடுப்பில் இன்றைக்கி பெல்ட்டை போடுறாங்க. பெல்ட்டை போட்டு கட்டினா என்ன நடக்குது? அந்த பெல்ட் நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை பூரா பெல்ட்டை போட்டுக்கிட்டோமோ அதுவும் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுலேயும் சரியாகலை. நிறைய இடுப்புலேயே ஊசி போடுறாங்க. ஊசி போட்டும் சரியாகலை. இதுக்கெல்லாம் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய தாழை விழுது எடுத்துக்கிறணும். அதோட ஆப்பிள், கொஞ்சம் பேரிச்சம்பழம், பீட்ரூட்டு, நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா அந்த நெய் விட்டு வதக்கும்பொழுது அது அல்வா மாதிரி ஆகிடும். இந்த அல்வா மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் தேவைக்கேற்ப பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைனா பனவெல்லம் இல்லாமையும் சாப்பிட்லாம். பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிடும்பொழுது ருசியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இடுப்பு வலியே இருக்காது. இடுப்பு வலி இல்லைன்னா அவங்க எந்த வகையிலையும் கஷ்டப்பட மாட்டாங்க. இடுப்பு நல்லா இருக்கும். இடுப்பு ஜவ்வு விலகி இருக்குன்னு சொல்லுவாங்க, வெடிச்சிருக்குன்னு. அது வெடித்தது மீண்டும் உள்ளே போய் இடுப்புக்குள்ளேயே செட் ஆகிடும். அந்த தாழை விழுது, பீட்ரூட்டு, நெய், ஆப்பிள், பேரிச்சம்பழம் இதெல்லாம் கலந்த கலவையை நல்லா வேக வைக்கும்போது நெய் ஊற்றுறாங்க பார்த்திங்களா, அந்த நெய் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது இடுப்பு பலமாகும். இடுப்பு பலமாக நல்லாயிருக்கும். ஆனால் இதோடு நிறுத்தாமல் அவங்க இயற்கை உணவு எடுத்துக்கிறணும். ஆர்கானிக் ரைஸ் எடுத்தால் தான் அந்த இடுப்பு பலம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மருந்தை சாப்பிட்டோம், நாங்கள் எந்த ஆர்கானிக் எடுக்க மாட்டோம்னா திருப்பி இடுப்பு வலி வந்துடும். அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்கானிக் ரைஸ் எடுத்து தான் ஆகணும். அது மாதிரி எடுத்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நல்லா இருப்பீங்க. மூலிகைகளை கொண்டு மருந்து தயாரிக்கும் முறை. இடுப்பு ஜவ் பலப்பட தேவையான மூலப்பொருட்கள் இதில் இருக்குது. இதை தாழை விழுது காஞ்சதை எடுத்து காமிச்சாங்க. இப்போது நாட்டு மாட்டு நெய், பீட்ரூட்டு, ஆப்பிள், இது தாழை விழுது காஞ்சது, பேரிச்சம்பழம், இது ஆப்பிள், இயற்கை முறையில் விளைஞ்ச ஆப்பிள், நாட்டு மாட்டு நெய், இது எல்லாத்தையும் பீட்ரூட்டு, இந்த பீட்ரூட்டு இயற்கையாக விளைஞ்சது, ரசாயன பொருள் போடாதது. இது எல்லாம் செஞ்சு 5 சேர்ந்து நம்ம மருந்து தயாரித்தா தான் நல்லது. அந்த பீட்ரூட்டை சிறிதளவு அரைச்சி நல்லா எடுத்து தண்ணீரில் சேர்க்கணும். இதில் ஆப்பிளை நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். பேரிச்சம்பழத்தையும் நல்லா மசித்து இதோட ஒன்றா போட்டு நல்லா வேக விடணும். தண்ணியில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தாழை விழுது நல்லா பொடியாக்கி பவுடராக்கி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். ஏன் அந்த அளவுக்கு சேர்க்குறோம்னா அது சேர்த்ததுக்கப்புறம் பனை வெல்லம், நம்ம தேவைக்கேற்ப பனங்கருப்பட்டியை சேர்த்து அந்த தண்ணீரெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் அந்த நாட்டு மாட்டு நெய் இதை ஊற்றி நல்லா கிளறணும்னா அந்த நீர்ச்சத்தே இல்லாமல் இருக்கும். இதில் நாட்டு மாட்டு நெய்யோ அல்லது பனை வெல்லம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய போலியான பனை வெல்லம் இருக்குது. அந்த பனை வெல்லம்லாம் போட்டு இந்த மாதிரி மருந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மருந்து வேலை செய்யாது. உண்மையான பனை வெல்லம் இதில் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்தில் இடுப்பு வலி குறைய ஆரம்பிச்சிடும். Western Gods Herbals. Western Gods Herbals.